ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. எப்போ நல்லது நடக்கும் எப்போ நல்லது நடக்கும்னு கேட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே இந்த தேதியில தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என் அருளும் ஆசீர்வாதங்களும் ஒன்றாக சேர்ந்து உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக நீ வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருளோ அல்லது ஒரு வாகனமோ வாங்குவதற்கான நேரம் இப்போ கைகூடி வந்திருக்கு. உன் கனவுகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நனவாக நிஜமாக மாறுவதை நீ சந்தோஷமாக பார்க்க தயாராகு. இந்த நாள் நிச்சயம் உனக்கு ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும். நீ கேட்ட வரத்தை எல்லாம் உன் கைகளில் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய திருப்பம் உண்டாகும் என் செல்லமே. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி இப்போ உன் செவிக்குளிர வந்து சேரப்போகுது. உன் குடும்பமே வியந்து பார்க்கும் அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நானே நடத்தி கொடுக்குறேன். ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடும் வகையில் ஒரு மாபெரும் திருப்பத்தை இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன். நீயும் வாழ்க்கையை அழகாக ஆனந்தமாக கொண்டாட தயாராகு. எப்போது என் கஷ்டங்கள் தீரும்னு காத்திருந்த உனக்காகவே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையின் அற்புதத்தை நிகழ்த்த நான் தேதி குறிச்சிட்டேன் என் செல்லமே. நீ ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பொற்காலம்தான் இப்போ வரப்போகுது. உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் என் அருள்மலையை பொழியச் செய்வேன். எந்த நல்லதுமே நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட உனக்கு இனி நடக்க போகிற அனைத்தையுமே கூட நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உரிய நேரத்தில் நான் கொடுப்பதில்லைங்கிறது உண்மைதான். ஆனால் எதை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தானே தெரியும். நீ கேட்ட நேரத்தில் நான் உனக்கு கொடுக்கலன்றதுக்காக நான் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம் இல்லை. நான் உனக்கு எதுவும் செய்யவே மாட்டேனும் அர்த்தம் இல்லை. உன் வேண்டுதல்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன். உனக்கு தேவையானதையும் நீ ஆசைப்படுவதையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தன் குற்ற உணர்ச்சிகளை மறைச்சிக்கிட்டு நீண்ட நாட்களுக்கு சுதந்திரமாக நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியாது. நான் வாழவும் விடமாட்டேன். தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையையும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு உரிய கர்மாவையும் நான் கொடுத்தே தீர்வேனேன் செல்லமே. நீயும் கடந்த காலத்தை மறந்துட்டு நிகழ்காலத்தை உனக்கு ஏற்றதாய் மாற்று. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. என் மேலே நம்பிக்கை வச்சினா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. காலம் எப்போதும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பார்த்து தான் அதற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் கொடுக்கும். நல்லவங்க தீயவங்கன்றது எப்படி முடிவாகுதுன்னு தெரியுமா? நீ செய்கிற வேலையை பொறுத்து உன் செயல்களை பொறுத்து தான். நீ செய்வது சரியாக இருக்கும்போது 4 பேருக்கு நல்லதாக இருக்கும்போது நீ நல்லவர்கள் பட்டியலில் சேருவ. உனக்கான நல்ல விஷயங்கள் வருங்காலத்தில் நடக்கும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கும் போது அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யும் போது கெட்ட பிள்ளையாக மாறுவாய். அதற்குரிய பாவம் கர்ம வினையாக உன்னை வந்து சேரும். இப்போ புரியுதா? நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு முடிவெடுத்து நல்ல செயல்களை செய்ய தயாராகு. துரோகத்தின் வலியை எல்லாம் துரோகம் செஞ்சால் எப்படி வலிக்கும் எப்படி மனசு வேதனைப்படுங்கிறத உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கே நான் புகுத்துவேன். அவர்கள் வாழ்க்கையிலேயே அவங்க செஞ்சதை எல்லாம் திருப்பி கொடுத்து அவங்க செஞ்சது அடுத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கோன்றத அவர்களுக்கே நான் புரிய வைக்கிறேன். உனக்கு எதிராக கெட்டது செஞ்சவங்க எல்லாம் கஷ்டப்பட போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. நீ எதையும் யோசிக்காமல் கவலைப்படாமல் பொறுமையாக இரு. பிடிவாதமாக அடம் பிடிச்சி இதைத்தான் செய்யணும் இதைத்தான் வாங்கணும் இதை தான் வேணும்னு சொல்கிறவங்க கிட்ட நீ வாதாட வேண்டாம். முடிவெடுத்தவர்களிடம் விவாதிக்க வேண்டாம். உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நீ பேசவே வேண்டாம். யார்கிட்ட பேசணும் எவ்வளோ பேசணும் என்ன பேசணுங்கிறத நீ புரிஞ்சு செயல்படு. பொய் பேசி நல்லவனாய் வாழ்வதை விட மெய் பேசி உண்மையை பேசி கெட்டவனாய் வாழ்வது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா பொய்யா பேசிக்கிட்டு நல்லவனாக வாழ்கிறவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவன் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்து கெட்டு போக தான் போகிறான். நீ அடுத்தவங்களுக்காக பொய் சொல்லி அடுத்தவங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்லி நீ எதுக்காக கஷ்டப்படணும்? உண்மையை பேசி மற்றவங்க உன்னை கெட்டவன்னு நினச்சாலும்
உனக்கு தெரியுமல்லவா நீ உண்மை நல்லவன்னு. அது போதும். உண்மையாய் வாழும் உன்னை இந்த அப்பன் முருகன் தோக்க விடமாட்டேன். கண்டிப்பா உனக்கான வெற்றிகளையே நான் கொடுப்பேன். இருளை நேசிக்கும் உனக்கு நிச்சயம் ஒரு விடிவு காலம் வரும். தோல்வியை நேசிக்கும் உனக்கு நிச்சயமாக நான் வெற்றியை கொடுப்பேன். உழைப்பை நேசிக்கும் உனக்கு உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையும் அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உனக்கு அமையும் நாட்களை எல்லாம் நிம்மதியாக அழகாக வாழ்ந்துடு என் செல்லமே. எப்போவுமே எல்லாருக்குமே நிம்மதியாக வாழக்கூடிய அழகான நாட்கள் அமைஞ்சிராது. நீ தான் அமைகிற நாட்களை நிம்மதியாக அழகாக வாழ தயாராக இருக்கணும். எந்த உறவாக இருந்தாலும் அவர்களிடம் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பேசி பழகு. அவங்களே உன்னை விட்டு விலகி போனாலும் கூட நீ நல்லவங்களாக இருந்தால் அவங்க கூட தேடி வச்சுக்கோ. கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா நிம்மதி சந்தோஷம் போனால் போகட்டும்னு அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சுடு என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வரம் கிடைக்கணும்னு ஆசை தான். எனக்கு அந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும்னு கேட்குற மனிதர்களே, முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மனிதர்களாய் பிறந்ததே ஒரு வரம் தான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் ஒரு இடத்துல ஒண்டி ஒதுங்கி பத்திரமா பாதுகாப்பாக வாழ்வதற்குரிய இருப்பிடத்தோடு பிறக்கலை. எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர்களுக்கு ஆபத்து இருக்குது. எல்லா ஜீவராசிகளுக்கும் அது இருக்கிற இடத்துக்கே உணவு வந்து கிடைக்காது. அதுதான் தேடி போய் உணவை கண்டுபிடிச்சு சாப்பிட்டு அது பாதுகாப்பாக அதையே பாதுகாத்துக்கிட்டு அதுவும் பத்திரமாக இருக்க வேண்டியதாக இருக்குது தானே. பூச்சி, பறவை, விலங்குகள் எல்லாருக்குமே இது பொதுவானது. ஆனால் மனிதன் மட்டும்தான் சம்பாதிச்சு அந்த உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு உணவை கொண்டு வந்து இருக்கிற இடத்துல நல்லா நிழல்ல உக்காந்துக்கிட்டு வீட்டிலையே சந்தோஷமாக சாப்பிட முடியுது. அது மட்டும் இல்லை, உனக்கு நான் பல வசதிகளையும் கொடுத்துருக்கேன். உன்னை சுற்றி ஏகப்பட்ட வசதிகளோட தொழில்நுட்ப முன்னேற்றத்தோட வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீண்ட காலம் பல ஆயுட்காலம் வாழக்கூடிய மனிதன் அல்லவா நீ. இந்த மனித பிறவி எவ்வளோ பெரிய வரம்னு இப்போவாவது உனக்கு புரியுதா? சிரிக்கிறதும் சந்தோஷப்படுறதும் வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்கப்படாத ஒரு விஷயம். அதை நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது மனித வாழ்க்கையே ஒரு வரந்தான்றதை நீ புரிஞ்சுக்கோ. யாராவது உனக்கு கெட்டது செஞ்சா, யாராவது உன்னை ஏமாத்துனா, உனக்கு துரோகம் செஞ்சா அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்காத. ஏன்னா அவங்கள பழி வாங்க கர்மா இருக்கு. கர்மாவை போல மிக கொடூரமாக பழி வாங்க யாராலுமே இந்த உலகத்தில் முடியாது. நீ அமைதியாக உன் வேலையை மட்டும் பாரு. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை எல்லாம் செய்கிறதுக்கு நான் கர்மாவை அனுப்பி வைக்கிறேன் என் செல்லமே. அது மட்டும் இல்லை, நீ ஏமாறும் போதும் கஷ்டப்படும் போதும் அழுகும் போதும் கவலைப்படு கொள்ளும் போதும் உன் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கண்ணெதிரையே உன்னை விட்டு விலகி போகும். நீ அடுத்தவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கிதான் இன்னும் கொஞ்சம் கர்மாவை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதே. எப்போதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு கர்மாக்கள் கடந்து போகின்ற நம்பிக்கையோட நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. என்னை முழு மனசோட வணங்கி நீ என்ன கேட்டாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ கேட்டதும் தேடியதும் ஆசைப்பட்டதும் நீ நினச்சது போலவே நல்லபடியாக உனக்கு கிடைச்சே தீரும். நான் உனக்கு கொடுத்த பிறப்பை மதித்து இந்த மனித பிறவியை அடக்கத்தோடும் பொறுமையோடும் பெருமையோடும் பணிவோடும் வாழ கற்றுக்கோ. பேரும் புகழும் பெற்ற பெருமை கொண்ட பிள்ளையாக நீ வாழணும் என் செல்லமே. சரியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சிக்கோ. உனக்கான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். யாரிடத்திலும் போய் பேசி நீ யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம் அவங்க பேசும் வார்த்தைகளால் நீ மனசு நொந்து போய் கஷ்டப்படாதே. எல்லார்கிட்டையும் அமைதியாக பேசு, அழகாக பேசு, அன்பாக பேசு. நீ பேசுகிற வார்த்தைகள் தான் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்று தருங்கிறத புரிஞ்சு செயல்படியேன் செல்லமே. என்னை நம்பிய உனக்கு இனி எந்த விதத்திலும் நான் சோதனைகளை கொடுக்க மாட்டேன். வேதனைகளையும் வருத்தங்களையும் போக்கிதான் உனக்கான வெற்றியை கொடுக்க நான் வந்திருக்கேன். என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உன்னை பாதுகாக்க போகிறேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்னு தைரியமாக இரு. பொறுமையாக நீ இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெருமை வந்து சேரும். நீ பேசுகிற வார்த்தைகளிலும் சரி உன் வாழ்க்கையிலையும் சரி பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. கோபத்தை சிக்கனமாக வச்சுக்கிட்டு தேவைக்கு ஏற்றார் போல மட்டுமே கோபத்தை காட்டணுமே தவிர தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களிலும்
எல்லாரிடமும் கோபப்பட்டு பேச வேண்டாம். உனக்கு பிடிக்காதது ஒருத்தர் செய்கிறாங்க, உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் விதமாக ஒருத்தர் செயல்படுறாங்கன்னா அது பிடிக்காதுன்றதை கோபத்தின் மூலமாக காட்டு. அதை கூட வெறும் வார்த்தைகளில் லேசாக தான் கோபத்தை காட்டணுமே தவிர கோபத்தை ஆயுதமாக்கி அடுத்தவங்களை தாக்கிடக்கூடாது என் தங்கமே. பாசம் காட்டுவதில் பணக்காரனாய் அள்ளி கொடுக்கும் வள்ளலாய் இரு. எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பேசி பழகு. நிச்சயமா உனக்கு நடக்க வேண்டிய நல்லதே எல்லாம் இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பேன். அடுத்தவங்களுடைய பொருளோ அடுத்தவங்களுக்கு சொந்தமான எதுவுமே நீ அதுக்காக ஆசைப்படக்கூடாது. எறும்பு எப்படி தன் உணவை தானே சேர்த்து வைக்குதோ அவ்வளவு சிறிய உயிரினமே அதுக்கான உணவை சேர்த்து வைக்கும்போது அதை பயன்படுத்தும் போது இவ்வளோ பெரிய மனிதன் உன்னால் உனக்கானதை சேர்த்து வைக்க முடியாதா? எறும்பை போலவும் தேனியை போலவும் உனக்கானதை உழைத்து சேர்த்து வைக்க கற்றுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து வைக்கிறது நாளைக்கு மிகப்பெரிய அளவில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உன் உழைப்புக்கேற்ற நல்ல பலனையும் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதே நடக்கும்படி செய்கிறேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ ஒருபோதும் நிதானம் இழந்து பேச வேண்டாம். வார்த்தைகளை பார்த்து பேசு, நிதானத்தோட கவனமாக பேசு. கோபப்பட்டு நீ பேசுகிற வார்த்தைகள் நாளைக்கு உனக்கே எதிராக முடிஞ்சிடும் என் செல்லமே. நிதானத்தோடு நீ பேசும் வார்த்தைகள் தான் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும்ன்றதை புரிஞ்சு பேசு. உன்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும், உன்னை அழிக்கவும் உன்னை தோக்கடிக்கவும் எத்தனை பேர் வந்தாலும் அதை தாண்டி நேர்மையாக வாழும் உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் நான் வந்து நிற்பேன். ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் யார் மூலமாகவாவது நான் வந்து 1000 கரம் கொண்டு உன்னை காப்பாற்றுவேன். 12 கரங்கள் கொண்ட இந்த வேலன் 1000 கரம் கொண்டு உன்னை காப்பாற்றுறேன்னா நீ யோசிச்சு பாரு. எந்த விஷயத்திலும் உனக்கு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நிறைவான நிம்மதியான மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். அன்பு காட்டும் நல்ல உள்ளம் கொண்டவர்களிடம் நீ எப்போதும் அடிபணிஞ்சு போகிறதுல தப்பே இல்லை. நல்லவங்க கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் உன் மேலே அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடமும் எப்போதும் அதிகாரத்தை காட்டாமல் அன்போட நடக்க கற்றுக்கோ. ஆணவம் பிடிச்சவங்க கிட்ட நீ அதிகாரத்தை காட்டினா தப்பு இல்லை. நல்லவங்க கிட்ட நல்ல பிள்ளையாகவே நீ இருக்கணும்.